والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله أما بعد இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளிலிருந்து இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகளை நம்ம என்ன செய்வோம், நேரடியாகவே பேசி நேரடியாகவே என்ன செய்வோம், நம்ம கேட்டுக்கொள்வோம். நாங்க பேசுற ஹிஸ்டரியில இருந்து இன்ஷா அல்லாஹ் வாரம் அல்லது மாதம் கேள்வி கேட்போம். சரிதானே? கேள்வி கேட்டு அதற்கு சரியான பதில் அளிக்கிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம். சரியா? சரி, இப்ப நம்ம ஒரு குட்டி ஹிஸ்டரி ஒன்று சொல்லி ஆரம்பிக்குமா? இஸ்லாத்துடைய முதலாவது ஹலீஃபா யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. மூணாவது ஹலீஃபா யார்? உஸ்மான் இப்னு அஃபான். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. நாலாவது ஹலீஃபா அலி இப்னு அபீ தாலிப். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, பொதுவாக சஹாபாக்கள் எல்லாரும் சொர்க்கவாதிகள் தான், அதுல சந்தேகம் இருக்கா? சரி, சஹாபாக்கள் யாருன்னு நமக்கு தெரியும் தானே? ஒன்று ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்திருக்கணும், ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்திருக்கணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும், ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்கணும், அல்லது ரசூலுல்லாஹ் பேசுறத நேரடியா கேட்டிருந்தாக்கள் தான் சஹாபாக்கள். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த காபிர்கள் சஹாபாக்களா? ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல? சரி, இந்த சஹாபாக்கள்ல ஆக சிறந்தவர் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவிக்கு வெளியில வந்து அமர்ந்து கொள்வாங்க, ரசூலுல்லாஹ்வை சுற்றி சஹாபாக்கள் அப்படியே வளைச்சு இருப்பாங்க. இந்த நேரத்துல யாராவது சஹாபாக்களுடைய தோட்டத்துகள்ல பழங்கள் விளைஞ்சிருந்தா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கனவு காண்றாங்க. ஒரு கனவு, தன்னுடைய குடும்பத்தார் அழைச்சிட்டு விளங்குதா, அந்த பிரம்மாண்டமான அரண்மனையை பார்த்து சுத்தி காட்டுறதுக்காக வாராரு, குதிரையில வாராரு. சரி, அந்த அரண்மனையை பார்க்கறதுக்கு அரசரும் வராங்க, அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த அரண்மனையை அப்படியே தூக்கி அடிச்சு தரமட்ட பாக்குறாங்க.